செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 9ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஜே வேர்ல்டு மேப்பை பார்த்துட்டு இருக்கா. அதுல பிலிப்பைன்ஸ் சின்ன புள்ளி மாதிரி தெரியுது. ஆனா நியூயார்க் பெரிய புள்ளி மாதிரி இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல இருந்து நியூயார்க் ரொம்ப தூரத்துல இருக்கு. உலகத்தோட வேற ஒரு பகுதி மாதிரி தோணுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜே மனசுக்குள்ள இந்த மேப்ல அப்பா எங்க இருப்பாரு, நான் அவர்கிட்ட போனாக்க நியூயார்க்ல எவ்வளவு நாள் தங்கி இருப்பேன், என் படிப்பு என்ன ஆகும், பாட்டி எப்படி இருப்பாங்க, நான் இங்க இருந்து போயிட்டேன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும், மறுபடியும் நான் திரும்பி வரலனா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு ஏகப்பட்ட கேள்வி வருது. இத்தனை கேள்வியை தனக்கு தானே கேட்ட ஜே மேப்பை சுருட்டி வச்சிடறா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. வயத்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி எல்லாம் தோணுது. அப்படியே உட்காந்து அமைதியா யோசிக்கிறா. ஒரு மனசு போன்னு சொல்லுது, அப்படி போனா அப்பாவை மறுபடியும் பார்க்கலான்னு சொல்லுது. இன்னொரு மனசு போகாதன்னு சொல்லுது. ஏன்னா ஜே நியூயார்க்கு போறதுக்கு ஆஞ்சலோ ஒத்துக்க மாட்டாரு. அவர் மட்டும் இல்ல பெரியம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ பர்சி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஒத்துக்கலனாக்க நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்த ஜே அப்படின்னா ஓடி போயிடலாமா, ஓடி போயிட்டாக்க எங்க வேணாலும் போகலாம்ல, ஆனா அது லவ்வர்ஸ் ஓடி போன மாதிரி இருக்கும்னு தோணுது. அவ இப்படி நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போது போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. லாஸ்ட் பார்ட்ல ஒருத்தன் புதுசா மெசேஜ் அனுப்பலாம் இல்லையா, அவன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. என் உயிரே என் மனைவியேன்னு அனுப்பிச்சிருக்கான். மெசேஜ பார்த்த ஜேக்கு கடுப்பாகுது. அதே கடுப்போட தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதன்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அவங்க கிட்ட இருந்து நானும் உன்னை காதலிக்கிறேன்னு வருது. அதை பார்த்த ஜேக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு தடவை அவனை நேர்ல பார்த்து பேசினா தேவையில்லைன்னு தோண உடனே அவனுக்கு நாம மீட் பண்ணலாமா, உன்னை நான் பார்க்கணும்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து நீ ரெடியா இருந்தா நானும் மீட் பண்ண ரெடின்னு வருது. மெசேஜ பார்த்த ஜேக்கு குழப்பமா இருக்கு. யாரா இருக்குன்னு யோசிக்கிறா. ஒருவேளை இந்த மெசேஜ் அனுப்புறது கீஃபரா இருந்தா அதுக்கு என்ன காரணம், இல்லனா சும்மா என்ன கிண்டல் பண்றதுக்காக அனுப்புறானோன்னு யோசிக்கிறா. அப்போ கீஃபர் நான் சும்மா ஜாலிக்காக தான் உன்னை லவ் பண்ணன்னு சொன்னா இல்லையா, அது ஞாபகத்துக்கு வர அதை நினைச்சு பார்த்த ஜே ரொம்ப வருத்தப்படுறா. அந்த வருத்தத்தோட போனை கொண்டு போய் டேபிள் மேல வைக்க டேபிள் மேல சீனோட பர்த்டே இன்விடேஷன் இருக்கு. இன்விடேஷனை பார்த்த உடனே சீன் முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. லாஸ்ட் டைமா அவன் அழுதுகிட்டே இவளுக்காக இன்னொரு பேன் கேக் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அதை நினைச்சு பார்த்த ஜே என்னதான் சீன் குடும்பம் வசதியா இருந்தாலும் அவனோட பேரண்ட்ஸ் அவன்கிட்ட அன்பே காட்ட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நீ இருக்கியே அது போதுன்னு சியன் சொல்லுவான். அவன் வாழ்க்கையில இல்லாதத நான் நிரப்புறேன்னு சொல்லுவான்னு சொன்ன ஜே அந்த இன்விடேஷனை பார்த்து மன்னிச்சுக்கோ சியன், பழைய மாதிரி மறுபடியும் ஆக முடியாதுன்னு சொல்றா. அடுத்ததா ஜே குளிக்க போறா. குளிச்சுட்டு வந்தவளுக்கு கடைசியா ஒரு முறை சியனை சிரிச்ச முகத்தோட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால அவன் பர்த்டே பார்ட்டி கிளம்புறா. கிளம்பி ரெடி ஆயிட்டு வெளியே வர ஆஞ்சலோ நின்னுட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு அவர்கிட்ட போக அவர் ஜே பார்த்த உடனே திரும்பிக்கிறாரு. அவருக்கு இன்னும் ஜே மேல இருக்க கோவம் குறையல. அதனால ஜே பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு அவங்கள தேட அவங்களையும் காணும். அதனால யார்கிட்டயும் சொல்லாம கிளம்புறா. வீட்ல இருந்து வெளியே போனவ தன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு பாக்குறா. யாரும் ஃபாலோ பண்ணலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரோட்ல நடந்து போக அப்போ ஒரு பையன் ஜே கிட்ட வந்துட்டு அக்கா கொஞ்சம் பணம் தர முடியுமான்னு கேக்குறான். அவனை திடீர்னு பார்த்த ஜே பயந்து போய் கத்திடுறா. இவ கத்தனதை பார்த்து அந்த பையனும் பயந்துடுறான். உடனே ஜே யார் நீ, உன்னை யார் அனுப்புனாங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க அந்த பையனுக்கு ஒன்னும் புரியல. என்னை யாரும் அனுப்பலன்னு திக்கி திணறி சொல்றான். இப்பதான் ஜே அவனை உத்து பாக்குறா. என்ன வைக்காத தலை, 10 நாள் குளிக்காத மாதிரி உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கு. உடனே அவன்கிட்ட உண்மையாவா, உன்கிட்ட யாரும் பணம் கொடுத்து என்கிட்ட வந்து பேச சொல்லலையான்னு கேக்குறா. அதை கேட்ட அந்த பையனுக்கு கண் கலங்கிடுது. இல்லன்ற மாதிரி தலையாட்டுறான். நான் போகட்டுமான்னு அவன் கேட்க ஜே ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. இவ்வளவுதானான்னு அந்த பையன் கேட்க ஏன் வேண்டாவா, வேணானா திருப்பி கொடுன்னு இவ சொல்ல அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். உடனே ஜேவும் இன்னும் கொஞ்சம் பணம் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா கூலின்னு சொல்றா. பணத்தை வாங்கின அந்த பையன் என் மேல எந்த வாசனையும் வரலையேன்னு சொல்றான். உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் அந்த வாசனை தெரியுதுன்னு இவ சொல்ல அதை கேட்ட அவன் சிரிச்சுக்கிட்டே அக்கா உங்களுக்கு வாயும் மூக்கும் ரொம்ப கிட்ட இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட ஜேக்கே சிரிப்பை அடக்க முடியல. அப்படியா, உனக்கும் வாயையும் மூக்கையும் கிட்ட கிட்ட வைக்கட்டுமான்னு கேக்குறா. அவன் பதில் சொல்லாம சிரிக்க சரி சரி நேரா வீட்டுக்கு போ, பணத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு இவ சொல்ல சரின்னு சொன்ன அந்த பையன் நான் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன் தேங்க்ஸ் அக்கான்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து ஓடி போயிடுறான். அவனை பார்த்த ஜேக்கு சிஎன் தான் ஞாபகத்துக்கு வந்தான். அதனாலதான் அவன் கேட்ட உடனே அவனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா. அடுத்துதான் மாலுக்கு போன ஜே சிஎனுக்காக கிஃப்ட் வாங்கலான்னு பாக்குறா. ஆனா என்ன வாங்குறதுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு. அங்க ராக்கி இருக்கா. ராக்கிய பார்த்த உடனே ஜே வேற பக்கம் போலான்னு ட்ரை பண்ண அதுக்குள்ள ராக்கி இவளை பார்த்துட்டு ஹாய் ஜேன்னு குரல் கொடுக்க ஜேவால எஸ்கேப் ஆக முடியல. வேற வழி இல்லாம இவளும் ஹாய்னு சொல்ல ஜேக்கு ராக்கி கிட்ட பேச விருப்பம் இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம தான் பேசுறா.
அடுத்ததா ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ராக்கி வெயிட்டர் கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு ஜேஜே பார்த்து உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்க ஜேஜே வேண்டான்னு சொல்றா. உடனே ராக்கி வெயிட்டர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க இப்பதான் ஜேஜே அவ கைய பாக்குறா. அவ கையில அழகான ஒரு வைர மோதிரம் இருக்கு. அத பார்த்த ஜேஜே மனசுக்குள்ள அவ யாரையோ லவ் பண்றாளோன்னு தோணுது. அப்ப ராக்கி கையில இருந்த மோதிரத்தை காமிச்சு அழகா இருக்கா, இது அவளோட அண்ணன் அவளுக்கு கொடுத்த பரிசுன்னு சொல்றா. அதை கேட்ட ஜேஜே மனசுக்குள்ளவே ஒரு காலத்துல இதே மாதிரி ஒரு மோதிரம் என்கிட்டயும் இருந்துச்சு, யூரி கொடுத்த மோதிரத்தை பத்தி தான் சொல்றா, யூரி கொடுத்த பரிசு அப்படி மனசுக்குள்ளவே சொன்னவ ராக்கி கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு தலையாடுறா. அப்ப ஜேஜே மைண்ட் வாய்ஸ்ல அவளுக்கு அப்படி ஒரு அண்ணன் இருக்கிறது அவளோட அதிர்ஷ்டம், எனக்கும் தான் ரெண்டு அண்ணனுங்க இருக்கானுங்க, ஒருத்தன் ரொம்ப சீரியஸா இருப்பான் ஏரிஸ பத்தி சொல்றா, இன்னொருத்தன் எப்போ ரொம்ப ஜாலியா இருப்பான் பர்சிய பத்தி சொல்றா. அப்ப ராக்கி நீயும் சியனும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ஜேஜே தெரியலன்னு பதில் சொல்றா. அதுக்கு அவ சியன் சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றா. சோ அவளுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்ப ஜேஜே அதுக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லன்னு சொல்ல அப்ப ராக்கி ஜேஜே கைய பிடிச்சி நீ சியனுக்கு ரொம்ப முக்கியமானவ, அவன் எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். அவ சொன்னதை கேட்ட உடனே ஜேஜேக்கு மனசு கனம் ஆயிடுது. நீ இப்படி பண்ண வேண்டியது இல்லன்னு சொல்ல ராக்கி கைய விட்டுறா. அப்போ இவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வர ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அமைதியா சாப்பிடுறாங்க. ஆனா ஜேஜே மனசுக்குள்ள சியனுக்கு பதிலா இவன் ஏன் மன்னிப்பு கேக்குறான்னு புரியல. இவங்களுக்கு பக்கத்து டேபிள்ல ஒரு ஃபேமிலி ஒரு குட்டி பையனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதை பார்த்த ராக்கி சியன் இந்த மாதிரி எதையும் அனுபவிச்சது இல்லன்னு சொல்றா. எனக்கு தெரியும் அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான்னு இவ சொல்ல அவனோட அண்ணாவும் அக்காவும் அவன் மேல எப்பவும் கோவமா இருப்பாங்க, அது பொறாமையா இல்ல இவன் நடந்துக்கிறதுனாலயான்னு தெரியலன்னு சொல்றா. அதை கேட்ட ஜேஜே அப்படின்னா உனக்கும் சியனுக்கும் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்க ராக்கி சிரிச்சுக்கிட்டே நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா. அடுத்ததா ஜேஜே அவகிட்ட உனக்கு அவனை பிடிக்குமான்னு கேட்க இவ அப்படி கேட்ட உடனே ராக்கி கண்ணும் செவந்துடுது. கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்றா. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், இன்னும் எதுக்காக வெயிட் பண்றன்னு இவ கேட்க அதுக்கு ராக்கி சிரிச்சுக்கிட்டே ஜேஜே நீயே பாக்குறல்ல என்னதான் சியன் பெரியவனா இருந்தாலும் மனசளவுல குழந்தை மாதிரி, அதுவும் இல்லாம அவனுக்கு இப்போ வயசு கம்மி, இத பத்தி யோசிக்க தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இத பத்தி யோசிக்கலாம்னு சொல்றா. இத கேட்ட ஜேஜே மனசுக்குள்ளவே எனக்கு 14 வயசு இருக்கும் போதே காதல் விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு புரிஞ்சுதுன்னு சொல்றா. அப்ப ராக்கி அவனை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்குன்னு சொல்றா. ஏன்னா அவன் புத்திசாலின்றதுக்காக அவனோட பேரண்ட்ஸ் பெருமைப்பட்டுப்பாங்களாம், ஆனா அதான் அவன் கிட்ட நேரா காட்ட மாட்டாங்களாம். சில நேரத்துல அவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செய்ய சொல்லுவாங்களாம், அதனாலேயே அவன் இன்னும் குழந்தை மாதிரி நடந்துப்பாங்களாம். அவனை செக்ஷன் ஈல போட்டதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டானா. இப்போ அவன் பேரண்ட்ஸ் சொல்றது கூட கேட்க மாட்டேங்கிறானா, கீஃபர் சொல்றத மட்டும்தான் கேக்குறான்னு ராக்கி ரொம்ப வருத்தப்படுறா. கீஃபர்ன்ற பேரை கேட்ட உடனே ஜேஜேக்கு கடுப்பாகுது, இருந்தாலும் அதை வெளியே காமிச்சுக்கல. அப்ப ராக்கி அதனாலதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல எனக்கு கோவம் வருது, அவங்க சியனுக்கு நல்ல வழிய காட்டல, சியனோட அண்ணனுக்கும் அவன் மேல கோவம் இருக்குது, அவனால நல்லா படிக்க முடியும் ஆனா கவனம் செலுத்த மாட்டேங்கிறான், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி மாறி இருக்கான் தெரியுமான்னு ராக்கி கேட்க அதை கேட்ட ஜேஜே அவன் இன்னும் சந்தோஷமாயிட்டான், அவனோட குழந்தைத்தனம் இன்னும் அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான், அவன் குடும்பம் அவன் கூட இல்லாதத கூட அவனால மறக்க முடியுதுன்னு சொல்றா. அதை கேட்ட ராக்கி சிரிச்சுக்கிட்டே ஏன்னா இப்போ நீ இருக்க, சியன் தான் சொன்னான் நீ அவனுக்கு அக்கா மாதிரின்னு, குடும்பம்னா என்னன்னு நீ அவனுக்கு உணர்த்தி இருக்கன்னு சொல்ல அவ சொன்னதை கேட்ட உடனே ஜேஜேக்கு கண் கலங்கிடுது. மனசுக்குள்ளவே நான் உனக்கு அவ்வளவு முக்கியமானவளா எனக்கே தெரியாது, சியன் உனக்கும் தெரியாது, நீ என் வாழ்க்கைய எவ்வளவு மாத்தி இருக்கிறன்னு இப்படி சொன்னவ ராக்கிய பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறா. என்னன்னு அவ கேட்க என்ன விஷயம்னு நமக்கு சொல்லல. ஜேஜே மனசுக்குள்ளவே சியனுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றா. அடுத்ததா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு தேவையான பொருட்களை வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் நாம வீட்டுல போய் இதை செய்யலான்னு ராக்கி சொல்ல ஜேஜேவும் சந்தோஷமா தலையாட்டுறா. அடுத்ததா ரெண்டு பேரும் மாலுக்கு வெளியே வந்து டாக்ஸில ஏற போறாங்க. அப்பதான் மாலுக்கு எழுத்தாப்புல ஒரு பைக் நின்னுட்டு இருக்கிறத ஜேஜே பாக்குறா. பைக் மேல இருந்தவன் இவங்களே பாக்குற மாதிரி ஜேஜேக்கு தோண அதை பார்த்த ராக்கி அவனை உனக்கு தெரியுமான்னு கேட்க இல்லன்னு தலையாட்டின ஜேஜே அவன் என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனாலதான் பார்த்தேன்னு சொல்றா. அடுத்ததா ரெண்டு பேரும் டாக்ஸில ஏறி ராக்கி வீட்டுக்கு போறாங்க. அப்படி போறப்போ அந்த பைக்காரன் பின்னாடியே வரானான்னு ஜேஜே திரும்பி பாக்குறா, பட் வரல. அடுத்ததா ரெண்டு பேரும் ராக்கி வீட்டுக்கு போறாங்க. ராக்கி வீட்டுல இருக்க ஃபேமிலி போட்டோவை பார்த்து ஜேஜே ஆச்சரியப்படுறா. ஏன்னா ராக்கிக்கு மொத்தம் 5 பிரதர்ஸ், இவ ஒருத்தி மட்டும் தான் பொண்ணு, அவங்க கூட சியனும் இருக்கான். அதை பார்த்த ஜேஜே இவன் ஏன் இருக்கிறான்னு கேட்க ஃபியூச்சர்ல எங்க குடும்பத்துல அவனும் ஒருத்தனா வரப்போறன்னு பிடிவாதம் பிடிச்சு எங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டான்னு சொல்றா. அப்போ ராக்கி அம்மா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஜேஜேய பார்த்து நீ ராக்கி கிளாஸ்ல படிக்கிறியா
ஓகேயான்னு கேட்க உடனே ராக்கி இல்லம்மா ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்றா, வாங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கன்னு அம்மா சொல்ல ஜேஜேவும் ராக்கியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே சீனுக்காக கிஃப்ட் பேக் பண்றாங்க. அதை பார்த்த ராக்கி அம்மா என்ன இதுன்னு கேட்க ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்னு ஜேஜே சொல்ல ராக்கி அம்மா கிஃப்ட் மேல இருந்த கார்டை பாக்குறாங்க. அதுல ஹாப்பி பர்த்டே சிஎன் எழுதி இருக்க பேரை பார்த்த உடனே உனக்கு சிஎன்னையும் தெரியுமான்னு அவங்க கேட்க என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டுன்னு இவ சொல்ல அதை கேட்டு சந்தோஷப்பட்ட ராக்கியோட அம்மா அவன் என்னோட எதிர்கால மருமகன்னு சொல்ல அதுக்கு ராக்கி வெக்கப்பட்டுக்கிட்டே ஜேஜே முன்னாடி இப்படி பேசாதீங்கன்னு சொல்றா. அவங்க சொன்னதுல இருந்தே ராக்கிக்கும் சிஎனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ராக்கி அம்மாக்கு சம்மதம்னு புரியுது. அது மட்டும் இல்ல சிஎன் அம்மா கிட்டையும் இத பத்தி பேசிட்டதா சொல்றாங்க. அதை கேட்டு ஜேஜே சந்தோஷப்பட இன்னொரு பக்கம் ராக்கி அம்மா சிஎன் ரொம்ப சின்ன பையன், கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்றா. அவங்க 2 பேரும் இவ்வளவு நெருக்கமா பேசிக்கிறத பார்த்து ஜேஜேக்கு அவளோட அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. ஒருவேளை அவங்க தன்னை விட்டு போகாம இருந்திருந்தா அவளும் அவளோட அம்மாவும் இப்படி நெருக்கமா இருந்திருப்பாங்களோன்னு யோசிக்கிறா. அப்ப ராக்கி சும்மா இல்லாம சிஎனுக்கு வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருந்தா நான் காத்துட்டு இருக்கிறது வேஸ்ட்னு சொல்ல அதை கேட்ட அவளோட அம்மா அப்படிலாம் நடக்காது, சிஎனுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அப்ப ஜேஜே சிஎனுக்கு இன்னொருத்தரை பிடிக்கும்னு சொல்ல அதை கேட்ட ராக்கியும் அவளோட அம்மாவும் அதிர்ச்சியா திரும்பி இவளை பார்க்க அவங்க முகம் மாறினதை பார்த்த உடனே ஜேஜேக்கு வருத்தம் ஆயிடுது. உடனே அது பெரிய விஷயம் இல்ல, சின்ன விஷயம்தான், ஆனா சிஎனுக்கு அவங்கள விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உடனே ராக்கி அம்மா பாத்தியா அவனுக்கு உன்னதான் அதிகம் பிடிக்குமா, அதனால வெயிட் பண்ணு, வேற யார பத்தி யோசிக்காதன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ராக்கியும் ஜேஜே சொன்னதை மறந்து சிரிக்கிறா. அப்போ ஜேஜே மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வர எடுத்து பாக்குறா. பெரியமா தான் ஜேஜே எப்போ வீட்டுக்கு வருவான்னு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. உடனே ஜேஜே அங்கிருந்து கிளம்புறா. அப்போ ராக்கி மறுபடியும் வா, வரப்போ கூட சிஎனி கூட்டிட்டு வான்னு சொல்றா. கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு ஜேஜே கிளம்பிடுறா. ராக்கி வீட்லயே சிஎனுக்காக வாங்கின கிஃப்ட வச்சிட்டு போறா. ஏன்னா பார்ட்டிக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா போறதா பிளான் போட்டிருக்காங்க. அடுத்ததா ஜேஜே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க அவளுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பைக் வருது. பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்தால ஜேஜேவால ரோட்டை சரியா பார்க்க முடியல. ஒரு கையால அந்த வெளிச்சத்தை மறைச்சுக்கிறா. அப்ப வந்த பைக் அவர் முன்னாடி நிக்க அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. வந்தவர் ஜேஜே வயசு ஆள் கிடையாது, கொஞ்சம் பெரியவர் தான். அவரு ஜேஜே பார்த்து ஜேஜே மேரியானோதோனேன்னு கேட்க ஜேஜேக்கா ஒன்னும் புரியல, யார் இவரு, இவருக்கு எப்படி தன்னோட பேர் தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்க அவர் முகத்தை பார்த்தே அவ என்ன நினைக்கிறான்னு அவருக்கு புரியுது. அவர் சிரிச்சுக்கிட்டே நான் தான் ஜேசன், ராமோட அண்ணன்னு சொல்றாரு. அவர் பேரை கேட்ட உடனே ஜேஜே ஒரு அடி பின்னாடி போயிடுறா. லாஸ்ட் பார்ட்ல ஒருத்தன் இவரு தான் ஜேஜேவை கஷ்டப்படுத்த சொன்னதா சொன்னா இல்லையா, அதனாலதான் ஜேஜே இப்போ பயப்படுறா. அப்ப அவரு நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு எந்த கெட்ட விஷயமும் பண்ண போறதில்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்றாரு. அதுக்கு ஜேஜே நான் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல நாம இப்போ தெரியாதவங்க கிடையாது, நான் தான் என்ன அறிமுகம் பண்ணிக்கிட்டேன்னு அவரு சொல்ல ஜேஜேக்கு அவர்கிட்ட பேசுறதுல துளி கூட விருப்பம் இல்ல. அப்ப அவரு இங்க பாருமா, உண்மையிலேயே நான் உனக்கு எந்த கெட்ட விஷயத்தையும் பண்ண போறதில்ல, உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் சொல்றாரு. எதை பத்தின்னு இவ கேட்க கீஃபரை பத்தின்னு சொல்றாரு. அவன் பேரை கேட்ட உடனே இவ கடுப்பாகிறா. மன்னிச்சுக்கோங்க, நீங்க தப்பான ஆள்கிட்ட வந்திருக்கீங்க, அந்த கீஃபரால நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைய பார்த்திருக்கேன், இதுக்கப்புறமும் வேண்டாம். அதுக்கு அவரு உனக்கும் கீஃபருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதுக்காக உன்னை அவனுக்கு எதிரா யூஸ் பண்ண போறேன்னு நினைக்காத, அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. நான் உங்க கூட வரமாட்டேன்னு இவ சொல்ல நான் உன்னை கட்டாயப்படுத்துவேன்னு அவரு சொல்ல ஜேஜேக்கு அவரை எதிர்க்க விருப்பம் இல்ல. சரி நான் வரேன், ஆனா எனக்கு சண்டை தெரியும், அதை மறந்துடாதீங்கன்னு சொல்றா. சரின்னு தலையாட்டினவர் அவர் பைக் கிட்ட போக பைக்கை பார்த்த ஜேஜே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மால்ல இருந்தப்போ மாலுக்கு எதிர பைக்ல நின்னுட்டு இருந்தது நீங்க தானேன்னு கேட்க அவரும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றாரு. யார் நீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு ஜேஜே கேட்க அவர் அதுக்கு பதில் சொல்லாம ஜேஜேவோட போனை கேக்குறாரு. ஜேஜே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நீ யாருக்கும் போன் பண்ண கூடாது, அதுக்காக தான் கேக்குறேன்னு அவரு சொல்ல ஜேஜேயும் போனை கொடுத்துறா. போனை வாங்கினவர் போனை ஆஃப் பண்ணி அவரோட ஜாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அடுத்ததா ஜேஜேவை அவர் பைக்ல கூட்டிட்டு போறாரு. ஜேஜே இது வரைக்கும் பைக்ல போனதில்ல, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் கைய இறுக்கி பிடிச்சுக்கிறா. அடுத்ததா பைக் ஊரை தாண்டி ஹைவேஸ்ல போகுது. அதை பார்த்த ஜேஜே ஏற்கனவே பெரியமாக்கு வீட்டுக்கு வரன்னு மெசேஜ் அனுப்பிட்டேன், ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, இவர் கூட ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளவே வேண்டிக்கிறா. அப்ப பைக் ஒரு ஹோட்டல் முன்னாடி நிக்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜேஜே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடுத்ததா 2 பேரும் உள்ள போய் உட்கார்றாங்க. ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சதுனால ஜேஜே நேரா விஷயத்துக்கு போறா. எதை பத்தி பேசணும்னு கேட்க கீஃபரை பத்தின்னு சொல்றாரு. அவனை பத்தி என்ன பேசணும்னு கேட்க அவர் மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு நாங்க அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், அதே எண்ணம் உனக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல ஜேஜே இல்லன்னு சொல்றா. இதுக்கு என்ன அர்த்தம்னு அவரு கேட்க எனக்கு பழி வாங்குற எண்ணம் இல்ல, இருந்திருந்தா எப்போ செஞ்சிரு
இருப்பேன்னு சொல்றா. ஏன்னு அவர் கேட்க, பழி வாங்குறது பலவீனமானவங்களோட வேலை, கீஃபர் செஞ்சதை நானும் செய்ய மாட்டேன்னு சொல்றா. அதை கேட்டு அவரு சிரிக்க ஜேஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வர 2 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க கீஃபரை எப்படி மீட் பண்ணீங்க, ராம் மூலமாவான்னு இவ கேட்க, இல்ல நானும் ராமும் அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க கிடையாது, இந்த பகுதியில இருக்க குழுக்களை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. ஜேஜே இல்லன்னு தலையாட்ட அவரு அங்க இருக்க குழுக்களை விளக்கமா சொல்றாரு. இங்க இருக்க குழுவெல்லாம் ஒரு நெட்வொர்க் மாதிரி வேலை பார்க்குதான். சின்ன குழுக்கள் அதை விட பெரிய குழுக்களுக்கு கீழே வேலை பார்க்குமா, பெரிய குழுக்கள் அதை விட பெரிய குழுக்களுக்கு கீழே வேலை பார்க்குமா, அவங்களுக்கு மேல இருக்கிறவர் தான் ராமா, அது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் லீடர் மாதிரின்னு ஜேஜே சொல்ல, இந்த ராமோட குழுக்கு ஆப்போசிட்டா ஒரு குழு இருக்கும் இல்லையா, அதுதான் எதிரி குழுவான். அந்த குழுவோட தலைவன் பேரு ரியோசுகே சாடோவான். அவன் பாதி ஜாப்பனீஸ் பாதி பிலிப்பைன்ஸா. அந்த பேரை கேட்ட உடனே ஜேஜேக்கு அவரு யூரிய தேடிட்டு இருந்ததும் அதனால இவளுக்கும் பிரச்சனை வந்த விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ, அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு, கீஃபர் மாதிரி நாங்க 2 குழுக்கும் நடுவுல இருக்கிறவங்க, எந்த குழுவையும் சேராதவங்க, எங்களுக்குன்னு தனி குழு கிடையாது, அவங்களோட ரூல்ஸ நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா இந்த கீஃபர் சும்மா இல்லாம எல்லா இடத்துக்கும் போய் அவங்கள கஷ்டப்படுத்துறான். ராமோட இடத்த பிடிப்பான்னு நிறைய பேர் நினைச்சாங்க, ஆனா அவன் அந்த இடத்த பிடிக்கலன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு குழப்பமா இருக்கு. அந்த சாடோ எதுக்காக அடிக்கடி வராரு, என்ன ஏன் தேடுறாரு, யூரி அவருக்கு எதிரியான்னு கேக்குறா. யூரி ஒன்ன காதலிக்கிறான் தானேன்னு அவரு கேட்க, உடனே இவ இல்லன்னு சொல்றா. ஒருவேளை ரியாசுகே அப்படி நினைச்சிருக்கலாம். உடனே ஜேஜே, அப்படின்னா நீங்க அந்த சாடோ கிட்ட சொல்லிடுங்க, என்ன தொடர்ந்து வர வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்றா. முயற்சி பண்றேன்னு அவரு சொல்ல, சரி நீங்க எதுக்காக என்ன இதுல இழுக்க விரும்புறீங்கன்னு இவ கேட்க, அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னை காயப்படுத்தினா கீஃபரோட கவனம் செதறும், அப்படி கவனம் செதறுச்சுன்னா அவனை ஈஸியா கீழே கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. அதை கேட்டு ஜேஜே ஒரு மாதிரி ஆக, அதை பார்த்து அவரு, கவலைப்படாத, நான் அப்படி செய்ய மாட்டேன், அவனுக்கு உன் மேல காதலே இல்ல, உன்னை என்ன பண்ணாலும் அவன் பாதிக்கப்பட மாட்டான்னு சொல்றாரு. சோ கீஃபர் ஜேஜே வெறுக்கிறதுக்கு இதான் காரணம் போல இருக்கு. அப்போ அவரு, கீஃபர் உன்னை ஏன் லவ் பண்ணல, நீ அழகானவ கிடையாது, ஆனா ஏதோ ஒரு விஷயம் உன்கிட்ட எங்க எல்லாரையும் ஈர்க்குதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே முகம் மாறுது. அப்ப அவரு, நான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், ஒருவேளை கீஃபருக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம், உன்னை பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்க கூடாதுன்னு அதை வெளிக்காட்டாம இருக்கலாம் சொன்னவர் டக்குன்னு ஜேஜே கழுத்தை பிடிச்சிடுறாரு. அதை பார்த்த கவுண்டர்ல இருந்த பொண்ணு, ஏய் என்ன பண்றன்னு கத்த, ஜோசன் அந்த பொண்ணு கத்துறத கண்டுக்கவே இல்ல, அவன் வெளியே இருக்கிறான்னு சொல்றாரு. ஜேஜேவால சரியா மூச்சு விட முடியல, எட்டி அவரை அடிக்கவும் முடியல. அப்ப அவரு, அவன் நம்மள எப்படி கண்டுபிடிச்சான் சொன்னவர் அவர் ஜாக்கெட்ல இருந்த ஜேஜே போன் எடுத்து பாக்குறாரு. அது இன்னும் ஆஃப்ல இருக்குது. சோ ஜேஜேவுடைய போனால கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சான்னு யோசிக்கிறாரு. அடுத்ததா போனை டேபிள் மேல போட்டு ஜேஜேவும் விட்டுறாரு. அவரு விட்ட வேகத்துல ஜேஜே கீழே விழுந்துடுறா. அவன் உள்ள வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, அவன் நடந்துக்கிறத பார்த்தா உன்னை நினைச்சு கவலைப்படுற மாதிரியே தெரியலன்னு சொல்றாரு. கரெக்ட் தான், அதனால என்ன விட்டுடுன்னு ஜேஜே சொல்ல, அவரு ஜேஜேவை தூக்கி விட்டுட்டு, உன் கூட நான் இருந்தாக்க உன்னை காப்பாத்த வருவான்னு நினைச்சேன்னு சொல்றாரு. கடுப்பான ஜேஜே அவரு காலிலேயே ஒண்ணு விட கொஞ்சம் தள்ளி போறாரு. நீ கூட என்னை எதிர்த்து போராடுறியா, நீ முழுசா ஒடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து கீஃபர் என்ன பண்ணுவான்னு நான் பார்க்கணும் சொன்னவர் ஒரு சேர ஜேஜே நோக்கி தள்ள, ஜேஜே அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. உடனே ஜேஜே வெளியே போற வழிய பார்க்க அது மூடி இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வழிய மூடி வச்சிருக்காங்க. அப்ப அவரு, ஏன் ஓடுறன்னு கேக்குறாரு. அப்போ ஜேஜே கையில ஏதோ மாட்டுது. பார்த்தாக்க அவளோட போன். அதை எடுத்து ஆன் பண்றா. அதுக்குள்ள யாரோ அவர் முன்னாடி வந்து நிக்க நிமிந்து பாக்குறா. அது ஜேசனோட ஃப்ரெண்டு. உடனே ஜேஜே போனை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடுறா. இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள கூட காணும், எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, கவுண்டர்ல இருந்த பொண்ணை கூட காணும். அதை பார்த்த ஜேஜேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, யாரும் தான் கிட்ட வராத மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஜேசன் கூலா செவுத்துல சாஞ்சுகிட்டு, உண்மையாவே கீஃபருக்கு உன் மேல அக்கறை இருக்குதா இல்லையான்னு பாக்கலான்னு சொல்றாரு. அதுக்கு இவ, அவனுக்கு என் மேல எந்த அக்கறையும் இல்ல, என்ன விட்டுருங்கன்னு சொல்றா. ஜேசனை எதிர்த்து போராட முடியாதுன்னு தெரியுது. அதனால மனசுக்குள்ளவே உண்மையாவே கீஃபர் வெளியே இருந்தா இந்த ஒரு முறை மட்டும் என்ன காப்பாத்த வரணும்னு சொல்றா. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.